வணக்கம். திஸ் இஸ் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோவில் ட்ரை, ஃப்ரிஸி, டேமேஜ்டு ஹேருக்கு ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஹேர் ரூட்ஸ் அண்ட் ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக்கல் ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் இந்த ஹேர் ஆயிலை ரீசெண்டாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்தப்போ இட் வாஸ் இன் கம்ப்ளீட் ஷாக். ஏன்னா நான் நார்மலாக கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷனர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி தான் இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணின பிறகு நான் கண்டிஷனர் எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் என்னோட ஹேர் நான் கண்டிஷனர் அப்ளை பண்ணி எப்படி சாஃப்டாக மேனேஜபிளாக இருக்குமோ அதே மாதிரி என்னோட ஹேர் சாஃப்டாக மேனேஜபிளாக இருந்தது. ஓகே, இந்த ஹேர் ஆயிலை பற்றி நான் சொல்கிறத விட இந்த ஹேர் ஆயிலை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய ஹேர் ஆயிலை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதில் எந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த டவுட்டை நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த டைமை நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் வேணும். ஒன்று ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில், இன்னொன்று வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில். இந்த வீக்லி ஹேர் ஆயிலை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் எப்போதுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டினியூவாக லைஃப் டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ரெகுலர் ஹேர் ஆயில், அதாவது வாரத்துக்கு 2-3 தடவை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில். இந்த ரெகுலர் ஹேர் ஆயிலுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற ஹேர் ஆயில் நான் ரெகுலராக அப்ளை பண்ணுற இந்த ஹேர் ஆயில். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும். இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிற ஃப்ளாக்ஸீட் ஹேர் ஆயில், கரி லீவ்ஸ் ஹேர் ஆயில், நீம் ஹேர் ஆயில், செம்பருத்தி ஹேர் ஆயில், வேம்பாலப்பேட்டை ஹேர் ஆயில், ஹென்னா ஹேர் ஆயில்னு இதில் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் எது வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலர் ஹேர் ஆயிலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த வித கன்ஃபியூஷனும் வேண்டாம். நம்ம சாதாரணமாக 2 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வாரத்துக்கு ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில், இன்னொன்று ரெகுலர் ஹேர் ஆயில், அவ்வளோதான். இது இல்லாமல் நம்ம பால்னஸ்க்கு ஆனியன் ஹேர் ஆயில், ரோஸ்மெரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டை நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேருக்கு ஹேரை தொட்டாலே ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக இருக்கும், இன்னும் ஃப்ரிஸியாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஹேர் ரொம்ப டேமேஜாக இருக்கும். இது ஏன்னா நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஹீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டைலிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் கன்சிஸ்டண்ட்டாக கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹேரோட ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகி ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இதனால் ஹேரோட சாஃப்ட்னஸ் அண்ட் மாய்ஸ்சர் சுத்தமாக போயிடும். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹேர் ஆயில் இது எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணி நம்ம ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் ஃப்ளாக்ஸீட்ஸ், தமிழில் ஆலிவ் விதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாக்ஸீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, விட்டமின் B1, B2, B6, புரோட்டீன், மெக்னீஷியம், ஜிங்க்னு ஹேரோட ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமாக தேவையான காம்பவுண்ட்ஸ் இந்த ஃப்ளாக்ஸீடில் இருக்குது. 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே மம்மீஸை மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக, அதாவது மம்மீஸை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக ஃப்ளாக்ஸ் பிளான்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் தான் இந்த ஃப்ளாக்ஸீட். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஃப்ளாக்ஸீட்ஸை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஆல்மண்ட், அதாவது பாதாம். இந்த பாதாமில் ஒமேகா 9 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த பாதாமை ஃப்ளாக்ஸீட்ஸோடு நான் ஆட் பண்ணுறேன். தென் பயோட்டின் முக்கியமாக இருக்குது. தென் புரோட்டீன், ஜிங்க், மெக்னீஷியம், அமினோ ஆசிட்ஸ்னு எல்லாமே இருக்குது. இதை ஒரு 10 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் ஃபெனுக்ரீக், அதாவது வெந்தயம். இது ஒரு நேச்சுரல் பவர் ஹவுஸ் ஆஃப் ஹேர். இதோட பெனிஃபிட்ஸை பற்றி நான் நிறைய வீடியோஸில் அதிகமாகவே சொல்லிட்டேன். ஸோ டேரெக்டாக இப்போ இந்த வெந்தயத்தை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு.
ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கோர்ஸ் பவுடராகவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயிலுக்கு கோகனட் ஆயில் 200 ml நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த கோகனட் ஆயில் எல்லா டைப்ஸ் ஆஃப் போரோசிட்டி ஹேருக்கும் பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயில். ஓகே, இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பேனில் இந்த கோகனட் ஆயிலை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நுரை வரும், அப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. தென் லாஸ்ட்டாக இந்த மாதிரி நுரை வந்து கம்மியாகும், அப்போ வந்து உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்தியான ஹேருக்கு ஃப்ளாக்ஸீட் ஹேர் ஆயில் ரெடி. ஆக்சுவலி இந்த ஒரு ஹேர் ஆயில் நம்ம ஹேரை சாஃப்டாக சில்கியாக மெயின்டைன் பண்ணும், ஹேர் ரூட்ஸ் அண்ட் ஹேரை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும், ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், ஹெல்தியான ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணும். ஓவராலாக ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸு இந்த ஒரு ஹேர் ஆயில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளாக்ஸீட் ஹேர் ஆயில், ஃப்ளாக்ஸீட் ஜெல் இது எல்லாமே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.